தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 29/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 65:7. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், கடலினுடைய அந்த அலைகளுடைய இரைச்சலை கூட நம் தேவன் அமர்த்தி அதை அமைதியாக்குவாராம். இதே போல்தான் ஒரு சமயம் இயேசுவானவர் உலகில் வாழ்ந்த நாட்களில் சீஷர்களுடன் கடலில் பயணம் செய்யும் பொழுது, காற்றும் கடலும் புயலும் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு படவில் தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பும் பொழுது காற்றையும் கடலையும் அமர்த்தி அமைதியாக இருக்க செய்தார். பிரியமானவர்களே, இதே போன்று கடலை போன்று அலைகளை போன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நம் வாழ்க்கையிலும் நாம் தேவனை இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே வந்து நம்முடைய பிரச்சனைகளை அமரச் செய்து அமைதியையும் சமாதானத்தையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் தேவனை நோக்கி அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். உடனே இறங்கி வந்து நம் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அமர்த்தி அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக சமுத்திரத்தின் மும்முரத்தை நீர் அடக்கி அலைகளை அமர்த்தினது போன்று எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் உடனே கேட்டு அமர்த்தி அமையச் செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகின்றோம். எங்களுடைய பிரச்சனைகள் குழப்பங்களை அமர்த்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.